எப்பவும் கிறிஷ பார்த்தா அவன் எரிஞ்சு விழுவான், அவனை ஒதுக்கி வைக்க தான் பார்ப்பான், அவனை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுவான். ஆனா இப்ப என்னடான்னா கிறிஷுக்கு ஊட்டி விடுறான், அவன் கூடவே படுக்க வச்சுக்கிறான். இவன் இவ்வளவு நல்லவன்லாம் இல்லையே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுல புரியறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் மாமா சொன்னார்ல, கிறிஷ் பாவம் அவன் கூட எல்லாரும் பாசமா பழகணும்னு. அத மனசுல வச்சுக்கிட்டு அவர் அப்படி பழகுறாரு போல இருக்கு. யாமினா நீ வேற, என் அப்பா பேச்ச அவன் என்னையும் கேட்டிருக்கிறான். அதெல்லாம் இல்ல. சரி, இப்ப எதுவா இருந்தா என்ன? கிறிஷ் மேல பாசமா இருக்காரு, அது நல்ல விஷயம் தானே? இது பாசம் இல்ல மீனா, அவன் போடுற வேஷம். அப்படியெல்லாம் இல்ல. இல்ல மீனா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு என்னமோ அம்மா மனோஜ் பார்லரம்மா இவங்க 3 பேரும் சேர்ந்து கிறிஷ வெளியே அனுப்ப பிளான் பண்றாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அது எப்படிங்க? அவனை வெளியே அனுப்புறதுக்கு எதுக்கு இவ்ளோ பாசம் காட்டணும்? ஆனா நீ என்ன மீனா, இந்த நேரடியா மோதுறது ஒரு ரகம், ஆனா உறவாடி கெடுக்கிறது இன்னொரு ரகம் இருக்கு. நீ கேள்விப்பட்டது இல்லையா? இது அப்படி கூட ஒரு பிளானா இருக்கலாம்ல. அவங்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்தி எங்கேயாவது கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறீங்க. யாரு, நானா? இங்க பாருங்க, வாழ்க்கையில அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ இவங்க இப்படி நினைக்கிறாங்களோ, அதனால அவங்க அப்படி பண்றாங்களோ இவங்க இப்படி பண்றாங்களோன்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தா நமக்கு தான் டென்ஷன் ஆகி உடம்பு கெட்டு போயிடும். பேசாம வந்து படுங்க. அதெல்லாம் இல்ல, இதுல ஏதோ பிளான் இருக்கு. ஆனா ஒண்ணு மீனா, கிறிஷ் மட்டும் எந்த காரணம் கொண்டு இங்க நம்ம அனுப்பிடக்கூடாது. அவன் பாவம், அவன் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மனோஜ் ஏன் பாசமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்.